ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கழுவிட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 தக்காளி கட் பண்ணது சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வேக வச்சிடலாம். 4 விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 பல் பூண்டு, 1 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 கொத்து கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு சின்ன உருண்டை புளி எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ வெந்த பருப்பை எடுத்து நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஜீரகம், மிளகு அதெல்லாம் எடுத்து இது கூட சேர்த்து அப்படியே அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்க அந்த பருப்பு கடைச்சதை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணியை நல்லா கரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது கொதிக்க விட வேண்டாம். நுரைச்சி வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 கொத்து கருவேப்பிலை இலை தூவி இறக்கணுன்னா சூப்பரான பருப்பு ரசம் அழகாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.